ரேகா, இந்த முடிவெடுக்க என்ன காரணம்? யார் காரணம் ரேகா? ப்ளீஸ் சொல்லுமா. கிருபா. உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. நீ முழு மனசோட தான் இந்த முடிவுக்கு வந்தியா? சொல்லு ரேகா, நீ முழு மனசோட தான் இந்த முடிவுக்கு வந்த? நான் எப்படி? ப்ளீஸ் ரேகா, இது நம்ம குழந்தை, நமக்கு வேணும். இனிமே திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னா செக்அப்க்கு மட்டும் தான் வரணும். ஓகே? கிருபா, அப்பா அம்மா வந்துட்டாங்க பாரு. வாங்க வாங்க வாங்க. அப்பா, ஸ்வீட் எடுத்துக்கங்க. என்னப்பா விசேஷம்? நேத்து ரேகா ஸ்வீட் கொடுத்தா, இன்னைக்கு நீ கொடுக்கற. ப்ரமோஷனா? ப்ரமோஷன்லாம் இல்லப்பா. ரேகா கன்சீவ் ஆயிருக்காப்பா. வெரி குட் வெரி குட். அப்ப இந்த வீட்டுக்கு ஒரு புது வரப்போகுதா? ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அப்பா, அதான் சாக்குன்னு இவ்வளவு ஸ்வீட் அல்லாதீங்க. உங்களுக்கு ஏற்கனவே 320 இருக்கு. சுகர் இருக்குல்ல, ஒரே ஸ்வீட் எடுங்க. ஒண்ணே ஒண்ணு போதுமா? அது இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை கேள்விப்பட்டனா எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அதான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். எல்லாருக்கும் கொடுப்பா. வாங்க வாங்க, வந்து எல்லாரும் ஸ்வீட் எடுத்துங்க. வாங்க. வா 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 வா, ஒரு ஸ்வீட் எடுத்துக்க. மம்மிக்கு பாப்பா பிறக்க போகுது, அதனால தானே ஸ்வீட் குடுக்குறீங்க. ஆமா, உனக்கு யார் சொன்னாங்க? அத்தைதான் சொன்னாங்க. அப்பா, பாப்பா பிறந்துச்சுன்னா மம்மி என்ன கண்டுக்கவே மாட்டாங்கல்ல? எந்த முட்டாள் உனக்கு அப்படி சொன்னது? இனிமே பாப்பா பிறந்த உடனே நீ தான் எங்களெல்லாம் கண்டுக்க மாட்ட. நீ எப்பவும் பாப்பாவோட விளையாடிட்டு இருப்பல்ல. உனக்கு அம்மா எவ்வளவு கதை சொல்லிருக்காங்க. நீ அத்தனை கதையும் பாப்பாவுக்கு சொல்லணும்ல. நிஜமா பாப்பா? உன் மேலையும் அம்மா ரொம்ப பாசமா இருப்பாங்க, பாப்பா மேலேயும் பாசமா இருப்பாங்க. இனிமே இது மாதிரி பேசக்கூடாது, சரியா? ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரல. குழந்தை கிட்ட என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுங்கிறது கூட தெரியல. அண்ணே, நான் எதுவுமே சொல்லலையே. சத்தியமா நான் எதுவுமே சொல்லலண்ணே. நீ ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு பேசுறனா? ஆக்சுவலா அண்ணி முழுகாம இருக்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமாண்ணா? ஸ்வீட் கொடுனா. தாத்தா, அப்பா ரெண்டு பேரும் இடத்த காலி பண்ணுங்க. நானும் மம்மியும் தனியா பேசணும். ஆமா, பெரிய மனுஷி தனியா பேசணுமா? ஏன் நாங்க இருக்க கூடாதா? அப்பனா போக மாட்டீங்களா? சரி மம்மி, வாங்க நம்ம போலாம். என்ன? வாங்க மம்மி. என்ன விஷயம் சொல்லு. வாங்க மம்மி. ஏய், இங்க வாங்க மம்மி. என்னன்னு சொல்லு. வாங்க. வரேன்ல, மெதுவா மெதுவா. வாங்க மம்மி. சரி, வந்துட்டேன். என்னன்னு சொல்லு. சாரி மம்மி. ஏய், எதுக்கு? முதல்ல நீங்க என்ன மன்னிச்சிட்டுன்னு சொல்லுங்க. எதுக்கு மன்னிக்கணும்? என்னாச்சு? நேத்து நைட்டு நான் உங்ககிட்ட குட்டி பாப்பா வேண்டான்னு சொன்னேன்ல,
அதுக்கு தான். ஏய் என்னடா இட்ஸ் ஓகேடா, தெரியாம தானே சொல்லிட்டேன். இதுக்கு போய் அப்செட் ஆவாங்களா? இங்க பார், அப்செட்லாம் ஆகாத. இட்ஸ் ஓகே. மம்மி, தங்கச்சி பாப்பா பிறக்குமா தம்பி பாப்பா பிறக்குமா? சொல்லுங்க, தம்பி பாப்பாவா தங்கச்சி பாப்பாவா? அது எப்படிடா இப்ப சொல்ல முடியும்? 8 மாசம் கழிச்சு தானே சொல்ல முடியும். ஆனா எனக்கு தம்பி பாப்பா தான் வேணும். அப்படியா? சரி, அப்ப கடவுள்கிட்ட ஆர்டர் போட்டுருவோம், உனக்கு தம்பி பாப்பா தான் வேணும்னு. தம்பி பாப்பா பிறந்தோடனே என்ன எப்படி கூப்பிடுவா? பிறந்த உடனே அவங்க என்ன கூப்பிடவா முடியும்? மூஞ்சி அப்படி சுருக்கி வச்சுட்டு கொயின்னு அழுதுகிட்டு இருப்பான். ஏன்டா கேக்குற? அது இல்ல, என் ஃப்ரெண்ட் ஐஸ்வர்யா இருக்கால, அவளோட தம்பி அவள அக்கானே கூப்பிடுறது இல்லையா, சிச்சோ. பாடி போடின்னு கூப்பிட்டு இருக்கானா. அப்ப ஸ்ட்ரிக்டா ரூல் போட்டுடுவோம், கிருப்பாவை அக்கான்னு தான் கூப்பிடணும்னு. தம்பி பாப்பா கேக்கலன்னா டொப்னு கொட்டிடுவோம். மம்மி, கொட்டினா எனக்கே வலிக்குதே, தம்பி பாப்பாக்கு எப்படி வலிக்கும்? ஆமா, நீ தான் ஸ்ட்ரிக்டா அக்கான்னு கூப்பிடணும்னு சொல்லிட்டியே. பரவாயில்ல, அவன் என்ன எப்படி வேணாலும் கூப்பிட்டு போட்டும். அப்படியா? மம்மி, எனக்கு தம்பி பாப்பா பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு. அவனுக்கு என்ன பார்க்கணும்னு ஆசையா இருக்கும்ல? ஆஃப் கோர்ஸ், நீ அவனை பார்க்கணும்னு ஆசையா இருந்தா தம்பி பாப்பாக்கு அக்காவை பார்க்கணும்னு ஆசையா இருக்காதா? ஆசையா இருப்பான்ல? டெஃபினட்டா ஆசையா இருப்பான். சோ ஸ்வீட். மம்மி, அவன் பிறந்த உடனே சர்ப்ரைஸ் அவனுக்கு ஒரு gift கொடுக்க போறேன். சிச்சோ, என்ன gift? கொஞ்சம் கீழே வாங்க. சீக்ரெட் gift-ஆ? கீழே வாங்கல. சரி, இன்னும் கொஞ்சம் கீழே வாங்க. இந்த gift தான். குட்டி பாப்பா இப்ப என்ன பண்றேன்னு பாக்கட்டுமா? என்ன மம்மி இது? இதுவும் பேச மாட்டேங்கிறான். ரொம்ப சைலண்டா இருக்காம்மா. என்ன சைலண்டா இருக்க? பேச மாட்டியா? பிரியா, என்னத்த ரம்யா வேணால புரிஞ்சுக்கவே முடியலையே. வந்ததுல இருந்து யார்கிட்டயுமே பேச மாட்டேங்கிறா, உம்முன்னு இருக்கா. வெளியில உட்காந்து நோட் புக்ல எதையோ எழுதிக்கிட்டே இருக்கா. அப்படி என்னதான் எழுதுறான்னு எனக்கே தெரியல. நேத்து அவளுக்கு தெரியாம எடுத்து பார்த்தேன் அத்த. ஸ்ரீராம ஜெயம் எழுதியிருக்கா. ஸ்ரீராம ஜெயமா? ஸ்ரீராம ஜெயம் எழுதி அவளுக்கு பழக்கமே இல்லையே. இது என்ன புதுசா? பிரசனா வந்து அவளை பார்க்கல. ஒருவேளை அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? உன்கிட்ட ஏதாவது சொன்னாளா? நானும் கேட்டு பார்த்தேன் அத்த. ஆனா என்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. ரம்யா, ரம்யா, என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லையே. உனக்கும் பிரச்சனாவுக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. ஏண்டி ஒண்ணு இல்லாமலையா வந்ததுல இருந்து மூஞ்சி தூக்கிட்டு உம்முன்னு உட்காந்துருக்க? அவரு போன் பண்ணி என்ன எதுன்னு விசாரிக்கல. வாய் திறந்து சொல்ல, என்ன பிரச்சனைன்னு. அத்த, என்ன எதை கேட்டாலும் வாய் திறந்து பதில் சொல்லவே மாட்டேங்கிறாமா? அத்த, இருங்க. சொல்லுடி, என்னன்னு சொல்லு. இருங்க அத்த. ரம்யா, வா கிளம்பு. எங்க? வீட்டுக்கு. எதுக்கு? ரம்யா, பிரசன்னா கிட்ட நான் பேசுறேன். என்ன பிரச்சனையா இருந்தாலும் மனசை விட்டு பேசினா சால்வ் பண்ணிடலாமா? அண்ணி, தயவு செஞ்சு என்கிட்ட அதை பத்தி கேட்காதீங்க. உங்க வீட்டுல நான் இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் இங்க ஹாஸ்டல்ல போய் சேர்ந்துக்கிறேன். ஏய், எங்கடி போவ? எந்த ஹாஸ்டலுக்கு போவ? அப்படியே அரைஞ்சிடணும். அத்த, இருங்க. ஹாஸ்டலுக்கு போவாளாமே? ஹாஸ்டலுக்கு விடுங்க அத்த, நான் பேசுறேன். ஹாஸ்டலுக்கு போறாளா? ரம்யா, நீ இந்த வீட்ல இருக்கிறத பத்தி பேசல. எத்தனை நாள் வேணா நீ இங்க இரு. ஆனா என்ன பிரச்சனைன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும்ல. நாளைக்கு ஏதாவது ஒண்ணுனா நாங்க தானே பதில் சொல்லணும். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். யாரும் உங்களை எதுவும் கேட்க மாட்டாங்க. தயவு செஞ்சு என்ன இரிட்டேட் பண்ணாதீங்க. அப்புறம் நான் எங்கேயாவது போய் தொலைஞ்சிடுவேன். எங்கடி போவ? எங்க போய் தொலைவேன்னு கேக்குறேன். ஏன் இப்படி என் உயிரை வாங்குற? இருங்க அத்த. எங்கே போவாளாமே? எங்க போய் ஒழிவா? நீங்க உள்ள போங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க அத்த.
பாத்தியா உனக்கு என்னமோ ஏதோன்னு அம்மா படுற பாட பாத்தியா? அம்மா மனசு தானே கஷ்டப்படுது. உனக்கு என்ன பிரச்சனைன்னு என்கிட்டயாவது சொல்லு. ஐயோ அண்ணி, தயவு செஞ்சு எதுவும் கேட்காதீங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, உனக்கா எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லு. ஆனா ஒண்ணு, மனசுக்குள்ள எதையும் வச்சுக்காம வெளியே கொட்டிடுறது ரொம்ப நல்லது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஹலோ, நான் தான் பேசுறேன். உன் மனசுல என்ன ரொம்ப புத்திசாலின்னு நினைப்பா? உன் அண்ணி வீட்டுல போய் உட்காந்துட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுமா? நீ உன் புருஷன் கூட இருக்கும் போதே மதுபால அந்த ஆட்டம் போடுவா. இதுல அவரை தனியா வேற விட்டுட்டு வந்திருக்க. என்ன நடக்கும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? யோசிச்சு பாரு. பார், உனக்கு புருஷன் வேணான்னு நீ முடிவு பண்ணிட்டீன்னா தாராளமா உங்க அண்ணி வீட்லயே நீ நிரந்தரமா இருந்துடு. என்ன பிரச்சனை? வெளியே கிளம்பிட்டீங்களா? இல்ல, சாப்பிட வெளில போயிட்டு. அதுக்குதான் வேக வேகமா நானே வந்தேன். எதுக்குங்க உங்களுக்கு இந்த சிரமம்லாம்? ஐயோடா, ஒருத்தருக்கு சாப்பாடு கொண்டு வர்றது பெரிய சிரமமா? நான் உங்களை வீட்டுக்கே கூப்பிடலாம் தான் நினைச்சேன். நீங்க கூச்சப்படுவீங்களே தான் நானே எடுத்துட்டு வந்துட்டேன். வாங்க சாப்பிடலாம். பரவாயில்லங்க. அட என்ன பிரச்சனை? வாங்க சாப்பிடலாம். வாங்க. வாங்க பிரச்சனை. நான் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் தான் நீங்க லீவ் போட்ட விஷயமே எனக்கு தெரிஞ்சது. நானும் லீவ் போட்டு என் கையாலேயே சமைச்சு உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல என்னென்ன இருக்கு தெரியுமா? மட்டன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை, எல்லாமே இருக்கு. நீங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லணும். ஏங்க, எதுக்குங்க எனக்காக போய் இவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சீங்க? பரவாயில்ல, இதுல எல்லாம் என்ன இருக்கு? சாப்பிடுங்க. அது கொஞ்சம் தள்ளி வைங்க. என்ன? பலம் உடைத்து